குட் மார்னிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஏன் இந்த மாதிரி ஒரு கடினமான இடுக்கமான வாசல் வழியாக நம்ம பிரவேசிக்கணும்? எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம கஷ்டப்பட்டு வாழணும்? நம்ம பாட்டுக்கு உலக மனுஷர் போல் விசாலமான பாதையில் இஷ்டப்பட்ட காரியங்களை செய்துட்டு வேணா கோர்ட்டில் போட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்குறவங்க நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட்டு இருக்குது. ஸோ ஒரு கார் வாங்கிட்டோம், அதை நம்ம சரியான நமக்கு ஒரு ரோட் சென்ஸு இல்லை அப்படின்னா நம்ம அதை சரியாக செலுத்த முடியாது இல்லையா? அதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். வாழ்க்கை அப்படின்னா ஆஸ் எ லேடி பல இன்னல்களை தாண்டி தான் நான் படித்தேன். பண கஷ்டம் அதெல்லாம் இருந்தது. லோன் வாங்கி தான் நான் படித்தேன். அதை வீட்டில் கிண்டல் அடித்தவங்களும் இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சைக்கிளோ ஏதோ ஒன்று, ஒரு காரோ நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறோன்னா நமக்கு ரோட் சென்ஸ் இருக்கணும். எப்படி நம்முடைய வாகனத்தை நம்ம சரியாக செலுத்தணும் அப்படின்ற ஞானம் எனக்கு கர்த்தர் தான் தரார். நான் ஒரு வெற்றி வாழ்க்கையை செய்கிறேன்னா அது என்னுடைய ஜெப ஜீவியத்தினாலும் வேத வாசிப்பினால் எனக்கு அந்த பிரின்சிபல்ஸ் படி நான் நடந்து கொள்கிறதுனால தான். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு கல்லூரி, எங்கள் கல்லூரி சின்ன கல்லூரி தான், அதை கூட ஒரு பிரச்சனையாக பேசுகிறாங்க. இந்த கல்லூரி சின்னது, வேறு கல்லூரிகள் பெருசு அப்படியெல்லாம் பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. நான் சொல்வேன், அதாவது ஆஸ் எ லேடி நான் ஒரு சிறிய இதுதான் என்னால் நடக்க முடியும். ஒரு நாளைக்குள்ளே ஒரு 4000 5000 ஸ்டெப்பு தான் என்னால் நடக்க முடியும். அதுக்கு மேலே நடந்தால் என்னுடைய ஹெல்த்து பாதிக்கப்படும். அது மாதிரி நான் சொல்வேன். அதுக்காக இது சின்னது இது பெருசு அப்படி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. இந்த ஊர்லேயே சில டீச்சர்ஸே என்னை கேட்டிருக்காங்க. பஸ்ஸில் அங்கங்கே பார்த்து இதுமாரி உங்கள் காலேஜில் உங்களுக்கு உக்காரத்துக்கு சேர்ஸு இருக்குதா, உங்களுக்கு நிறைய பெரிய புதிய மாணவர்கள் சேர்றாங்களா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஆஸ் எஜுகேஷனிஸ்ட் நம்ம அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு அப்கமிங் கல்லூரி தான். அதாவது நீங்கள் ஒரு கல்லூரியோ ஒரு கல்விக்கூடத்தையோ திறக்கிறீங்கன்னா யூ ஆர் க்ளோசிங் டவுன் எ ப்ரிசன். அப்படி நம்ம ஒரு ஹையர் தாட்ஸு நமக்கு ஆஸ் எஜுகேஷனிஸ்ட் நமக்கு இருக்கணுங்கிறது. எங்கள் ஊரில் அப்படி தான் பேசுவாங்க. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் எங்கள் ஸ்கூலில் எல்லாம் பேசுகிறத நான் கேட்டிருக்காங்க. அப்படி தான் நம்ம ஸ்கூல்லேருந்து பிரிஞ்சு வேறு ஸ்கூல் வந்தால் கூட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு கல்விக்கூடம் நம்ம ஊரில் கிடச்சிருக்குன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களோட போய் நம்ம ஃபைட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய மனிதர்கள் வாழக்கூடிய ஊர்லேருந்து தான். அது ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் சிந்தனை பெருசாக அங்கே இருக்குது. ஸோ அது போல் பல சிந்தனை இதுக்குள்ளே நம்ம விழக்கூடிய ஒர்க் ஸ்பாட்லாம் நமக்கு நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம அதில் போய் இன்வால்வ் ஆகிட்டோம். நமக்கு அதுலேருந்து விடுதலையே இருக்காது. நம்முடைய சிந்தனைகள் வீணாகவும் நம்மளை கட்டக்கூடியதாகவும் இருக்கும். வீணான பெருமைகள், நீயா நானா, அதுமாரி நான் இந்த பதவியில் இருக்கேன், நீ வேறு இதில் இருக்க, உன்னால் இந்த சீட்டுக்கு வரவே முடியாது, என்கிட்ட இந்த ட்ரெஸ் இருக்குது, இந்த நகை இருக்குது, உங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறோம், நீ ஒத்தால் சம்பளம், அது மாதிரிலாம். நான் இந்த மாதிரி சின்ன காரில் நீங்கள் வரீங்க, நாங்கள் பெரிய காரில் வரோம், அப்படியெல்லாம் ரொம்ப சைல்டிஷான இது படித்தவங்க மத்தியில் கூட காணப்படுது. ஸோ இதில் போய் நம்ம சிக்கணுன்னா நம்மளுடைய விடுதலையான அனுபவத்தை நம்ம இழந்துட முடியும். நான் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை இழந்துட முடியும். சபையில் கூட இப்படியெல்லாம் காணப்பட முடியும். ஏன்னா சபை இப்போல்லாம் அது மாதிரி ஒர்க் ஸ்பாட் மாதிரி நடக்குது. ஸோ இதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன்.